வணக்கம். சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15 லட்ச ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. திமுக வட்டாரத்தில் இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்குதுன்னு சொல்லலாம். எல்லா அமைச்சர்களுக்கும் இப்போ ஒரு கிளி விழுந்திருக்கும். அடடா, நமக்கு எப்போ இந்த மாதிரியான விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு மற்ற அமைச்சர்களுக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு, ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். பார்த்தீங்கன்னா 2006ஆம் ஆண்டு திமுக பொறுப்பில் இருக்கும்போது அமைச்சர் பொன்முடிக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. அப்போ அவருக்கு அவருடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா 2.7 கோடி சொத்து மதிப்பு இருந்தது. அதன் பிறகு 2010 பார்த்தீங்கன்னாக்கா 6.27 கோடி அவருடைய சொத்து மதிப்பு கூடுது. ஸோ பார்த்தீங்கன்னா அதிமுக 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த விஷயத்தை எடுத்து சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர் எப்படி இருந்தாலும் கணக்கு காட்டினா கூட 1.7 கோடி அவரால் கணக்கு காட்ட முடியல, இது எந்த கணக்கு இது அப்படின்னு அதிமுக 2011 வந்த பிறகு, ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க எடுத்து சொல்கிறாங்க. இப்படி படிப்படியாக போயிட்டு இருக்குது. 5 ஆண்டுகள் இதனுடைய கேஸ் போய்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் விழுப்புரம் கோர்ட்டில் அவர் விடுதலை செய்யப்பட்டாருங்கிற ஒரு தீர்ப்பு வந்தது. அதன் பிறகு மேல்முறையீடு செஞ்சு இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. அமைச்சராக பொறுப்பில் இருந்த பொன்முடி அவர்களுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் 15 லட்ச ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்குது. இதனால திமுக வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வையும் பய உணர்வையும் ஏற்படுத்தி இருக்குதா சொல்லுவாங்களா அப்படின்னு கூட பார்க்கப்படுது. இது குறித்து பிஜேபி தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களில் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காலதாமதமாக இந்த தீர்ப்பு வந்திருந்தாலும் உரிய நேரத்தில் வந்திருக்குது, இது சரியான முடிவு அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. இந்த பட்டியலில், அதாவது சொத்து குவிப்பு வழக்கில் அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிறகு அடுத்து தொடர்ந்து இப்போ அமைச்சர் பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றிருக்கிறாரு. இதுபோல் இன்னும் 3-4 அமைச்சர்கள் வர இருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், கீதா ஜீவன் போன்ற அமைச்சர்களும் இந்த பட்டியலில் இருக்கிறாங்க. வருகிற 2024 ஆண்டு மத்தியிலும் சரி இறுதியிலும் சரி இன்னும் பல அமைச்சர்கள் இந்த விஷயத்தில் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்குவாங்க அப்படின்னு பிஜேபியினுடைய தலைவர் அண்ணாமலை குறிப்பிட்டு பேசுகிறாரு. இந்த நிலை ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்குது. ஒருவேளை வருகிற நாடாளுமன்ற தேர்தல் 2026 வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னிட்டு இது ஒரு பயத்தை காட்டக்கூடிய விஷயமா இருக்குதா? இந்த திமுக ஒரு அசைச்சு பார்த்துடலாம், ஒரு பய உணர்வை ஏற்படுத்திடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை மத்திய அரசு பிஜேபி எடுக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட பொதுமக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. ஏன்னா அமைச்சர்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் மக்களுக்கு ஏற்கனவே ஒரு செய்தியாளர் மத்தியிலும் சரி பஸ்ஸில் பயணம் பண்ணும்போது கூட ஓசி ஏதோ ஒரு இடத்துல பொன்முடி அவர்கள் பேசிட்டார், உங்களுக்கு ஓசி கேட்குதா அப்படின்னு. ஸோ சமூக வலைதளம் என்ன பண்ணுறாங்க, இப்போ என்ன பேசிக்கிறாங்கன்னா, இது போல் அமைச்சர் பேசக்கூடாது, மக்களுக்கு முதலமைச்சர் பெண்கள் இலவசமாக பயணம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு, இதை எங்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி அமைச்சர் பொன்முடி பேசுகிறாரு அப்படின்னு மக்களெல்லாம் கொந்தளித்து பேசி அது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ அவருடைய எம்எல்ஏ பதவி, ஒரு அமைச்சர் பதவி எல்லாம் பறிக்கப்பட்டிருக்குது. இவர் சிறை அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு 30 நாட்கள் ஒரு கால அவகாசம் கொடுத்துருக்குறாங்க மேல்முறையீடு செய்வதற்கு. அந்த மேல்முறையீடு காலகட்டத்தில் திமுக எந்த மாதிரியான நிலை எடுக்கும், எப்படி எதிர்கொண்டு மேல்முறையீடுக்கு போய் இந்த தண்டனையிலிருந்து மீண்டும் அதை குறைச்சி வெளிவருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குதா, எந்த மாதிரி நிலையெல்லாம் திமுக வட்டாரங்கள் தலைமை குழு எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அமைச்சர் பதவி, அதாவது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் ராஜகண்ணப்பனுக்கு கூடுதலாக இந்த பொறுப்பு ஒதுக்கியிருக்கிறாங்க. இந்த நிலை தொடர்ந்தால் வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக எந்த நிலை இருக்கும், சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான பின்னடைவு வரும், அது போன்ற பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியலில் என்ன நடக்குது என்று. திமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலை இது குறித்து என்ன மாதிரியான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க. இந்த அமைச்சர் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 15 லட்ச ரூபாய் அபராதம் பெற்றிருக்கக்கூடிய இந்த விஷயம் 30 நாட்களுக்குள்ள ஒரு அவகாசம் கொடுத்துருக்குறாங்க உயர்நீதிமன்றம். அதில் திமுக அரசு இப்போ இருக்கக்கூடிய திமுக வட்டாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சரோ உயர்துறையில் இருக்கக்கூடியவர்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுத்து இதை எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.